வணக்கம் நண்பர்களே, மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை பொதுவாக சந்திப்பதில் மகிழ்ச்சி என்று சொல்வோமானால், இந்த வீடியோ நமக்கெல்லாம் மன கஷ்டத்தை தருகிற வீடியோவாக இருப்பதால் மகிழ்ச்சி இல்லை. நண்பர்களே, தம்ப்நெயிலை பார்த்திருப்பீர்கள். பொதுவாக இந்த தம்ப்நெயில் எதற்காக செய்யப்பட்டது என்று சொன்னால், ஒரு 10-15 நாட்களுக்கு முன்பாக ரஹ்மான் அவர்கள் பொதுமக்கள் நலன் கருதி ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தார். அந்த பொதுமக்கள் நலன் கருதி அவர் வெளியிட்ட அறிக்கையை நாமும் மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்பதற்காக அந்த தம்ப்நெயிலை நாம் தயார் செய்தோம். ஆனால் சில வேலைகளின் காரணமாக அதற்கு வீடியோ போட முடியவில்லை. அப்படி லேட்டானதில் பிறகு நமக்கு கிடைத்தது மனவேதனை தான். பிறகுதான் வந்தது இந்த ரஹ்மான் அவருடைய மனைவி சாயிரா பானு விவாகரத்து செய்தி. அது நமக்கு மன வேதனையை தந்தது, அதிர்ச்சியை தந்தது. பிறகு நாம் வீடியோவை போடுவோமா வேண்டுவோமா என்ற சிந்தனையிலேயே 4-5 நாட்கள் போட்டுவிட்டன. இருந்தாலும் இதை பற்றி நாமும் சிறிது சொல்ல வேண்டும். ரஹ்மான் அவர்கள் முன்பு சொல்ல எண்ணியிருந்ததையும் சொல்ல வேண்டும் என்றுதான் இந்த வீடியோவை நாம் இப்பொழுது வெளியிடுகிறோம். 10-15 நாட்களுக்கு முன்பாக சர்க்கரை நோயாளிகள் தினம் வந்தது. சர்க்கரை நோயாளிகளுடைய தினம் வந்த அன்றைக்கு ரஹ்மான் அவர்கள் ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தார். அதில் சர்க்கரை நோயாளிகள் யார் யார் இருக்கிறார்களோ அவர்களெல்லாம் தங்களுடைய சர்க்கரையின் அளவை அடிக்கடி டெஸ்ட் செய்து பார்த்து கொண்டிருக்க வேண்டும். அது சர்க்கரை அளவு கட்டுக்குப்பில் வைத்திருக்க வேண்டும். அப்படி இல்லாவிட்டால் சர்க்கரை நோயினால் பல்வேறு பாதிப்புகள் ஏற்படுகின்றன. அது மாத்திரமல்ல, உடல் உறுப்புகளை எல்லாம் நீக்கம் செய்யக்கூடிய அளவுக்கு சில பேருக்கு ஏற்பட்டு விடுகிறது. ஆகையால் அந்த சர்க்கரை அளவை உன்னிப்பாக கவனித்து வர வேண்டும். அதற்காக நாம் தொடர்ந்து அடிக்கடி அதை டெஸ்ட் செய்து அந்த சர்க்கரையின் அளவை பார்த்து கொண்டிருக்க வேண்டும். அதை குறைக்க செய்ய வேண்டும் என்று அந்த சர்க்கரை நோய்கள் தினத்திலே ஒரு அறிவிப்பை அவர் வெளியிட்டிருந்தார். பொதுமக்கள் நலன் கருதி அவர் வெளியிட்டிருந்த அறிவிப்பை நாமும் பொதுமக்களுக்கு சொல்ல வேண்டும் என்ற எண்ணத்தில் இந்த தம்ப்நெயிலை தயார் செய்திருந்தோம். பல வேலையின் காரணமாக அது பின்பு தள்ளி போனதால் இப்பொழுது இந்த ஒரு கவலைக்குரிய செய்தி, மனவே தரக்கூடிய செய்தியில் வந்து கிடைத்து நாம் இப்பொழுது இருக்கிறோம். ரஹ்மான் நல்லவர், இறை பக்தி உள்ளவர், மற்றவர்களுக்கு நன்மை செய்யக்கூடியவர், அமைதியானவர். ஆனால் அவரில் வாழ்க்கையில் ஒரு புயலாக இந்த செய்தி வந்து இறங்கியிருக்கிறது. அவருடைய மனைவி விவாகரத்து செய்யப்போகிறேன் என்ற அறிக்கையை வக்கீல் மூலமாக வெளியிட்டு இந்த புயலை கிளப்பியிருக்கிறார். இது நமக்கெல்லாம் அதிர்ச்சியும் மனவேதனையும் தரக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாகும். அமைதியான ரஹ்மான், இறை பக்தி உள்ள ரஹ்மான், சாந்தமான ரஹ்மானுக்கு இது எந்தவித பாதிப்புகளை ஏற்படுத்தும், அவருடைய இசை பயணத்தில் என்ன விளைவுகளை ஏற்படுத்தும் என்பதையெல்லாம் நாம் நினைக்கவே அச்சமாக இருக்கிறது. ஒரு தலைசிறந்த உலகளாவிய இசை மேதையின் வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கிற இந்த அமைதியின்மை அவருக்கு சங்கடத்தை கொடுக்காமல் அவர் இதிலிருந்து காப்பாற்றப்பட வேண்டும் என்று இறைவனை நாம் வேண்டுகிறோம். அவருக்கு மன அமைதியை கொடுத்து இதிலிருந்து அவர் மீண்டு அதிலிருந்து அவர் திரும்பவும் இசை உலகில் தொடர்ந்து பயணிக்க வேண்டும். தொடர்ந்து நல்ல உலகளாவிய இசை நிகழ்ச்சிகளை, இசை ஆல்பங்களை, இசை படங்களுக்கும் அமைக்க வேண்டும். தொடர்ந்து அவர் ஆஸ்கார்களை வெல்ல வேண்டும் என்று நாம் பிரார்த்திக்கிறோம். அதே நேரத்திலே இது செய்தி வந்த பிறகு அவருடன் பணிபுரிந்த ஒரு பாடகியும் தனது கணவரை பிரிந்தமைக்காக இதே நாளில் அவரும் அந்த அறிவிப்பை வெளியிட்டார். அதனுள் அவர்களுக்குள் ஏதோ ஒன்று இருக்கலாம் என்றெல்லாம் பல்வேறு செய்திகள் இந்த சமூக ஊடகங்கள் வந்தன. அவையெல்லாம் உண்மையில்லாதவை. ரஹ்மான் இறைபக்தி உள்ளவர், அதனால் எப்பவும் ஒழுக்கமாக இருக்கக்கூடியவர். ஆகையால் இது போன்ற இவைகளெல்லாம் இதில் இருக்க வாய்ப்பில்லை. ஆனால் அவர்களுக்குள் அவருக்கும் அவர் மனைவிக்கும் ஏற்பட்ட சில அவர்களுடைய இன்ட்ரெஸ்ட், அதிலிருந்து தான் இந்த பிரச்சனை பெரிதாக விடுத்திருக்க வாய்ப்பு இருக்கிறது. பொதுவாக ரஹ்மான் இசையிலேயே முழுகக்கூடியவர், இசையிலேயே அதிகமான நேரத்தை கழிக்கக்கூடியவர், புதிய இசைகளை கண்டெடுக்கக்கூடியவர். அப்படி இருக்கிற பட்சத்தில் கூடுதலாக இசையிலேயே அவர் மூழ்கியிருப்பார்.
அவருடைய மனைவிக்கு சிறிது வெளியே போக வேண்டும், வர வேண்டும், கணவரோடு போக வேண்டும் என்று சாதாரண பெண்களைப் போல ஆசை இருக்கும் என்பதால் அங்கு மன வருத்தம் ஏற்பட்டிருக்கலாம். ஒருவர் ஒரு இசைஞானி இவருடைய வேலை இப்படிதான் இருக்கும் என்று ஆசைப்பட்டு திருமணம் செய்திருந்தால் இப்பொழுது இந்த பிரச்சனை வந்திருக்காது. அவர் அம்மாவால் இந்த பெண் பார்க்கப்பட்டு அவரை ரஹ்மான் மணந்திருந்தார். ஆகையால் அவர்களுக்குள் முன்பு குறைந்து விட்டு கொடுத்தாலும் பின்பு அந்த மன அமைதியின்மையின் காரணமாகவே இது நடந்திருக்கிறது. ஆகையால் இதை நாம் சொல்வதற்கு ஒன்றுமில்லை, இறைவனிடம் விட்டு வேண்டும். இறைவனுடைய நாட்டப்படி இது நடந்திருக்கிறது. இதிலிருந்து இறைவன் ரஹ்மான் மீண்டு வர வேண்டும். அதற்காக நாம் எல்லாம் பிரார்த்திக்க வேண்டுமே தெரிய வெளிய மற்ற இல்லாத செய்திகளை பரப்ப வேண்டாம் என்று நண்பர்களை கேட்டுக்கொள்கிறோம். அப்படி சில பேர் செய்தமைக்காக ரஹ்மான் அவர்கள் கடுமையான கண்டனத்தை வெளியிட்டிருக்கிறார். அதோடு மட்டுமல்லாமல் உடனடியாக அந்த வீடியோக்களை நீக்க வேண்டும் என்றும் அவர் வக்கீல் நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறார். ஆகையால் அந்த வீடியோக்கள் எல்லாம் நீக்கப்படும் என்று நான் நம்புகிறேன். அவருடைய நல்ல மனிதரான ரஹ்மானுக்காக, அவருடைய மன அமைதிக்காக அவரும் அவர் மனைவியும் சேர்ந்து மனமகிழ்ச்சியாக வாழ்ந்தாலே போதுமானதாகியால் நாம் எல்லாம் அதற்குத்தான் இறைவனிடம் பிரார்த்திக்க வேண்டுமே தவிர அந்த விஷயங்களை பெரிதுபடுத்தக்கூடாது என்று நண்பர்களுக்கு அறிவுறுத்துகிறேன். சமூகம் அக்கறை உள்ள ரஹ்மான் அவர்கள் சமூக அக்கறையின் இருந்ததினால தான் அவர் சர்க்கரை நோயாளிகளுக்கான இந்த நோயை பற்றியும் அதில் அவர்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்பது பற்றியும் அறிக்கை வெளியிட்டிருந்தார். இல்லாவிடில் அவர் பாட்டு அவர் இசையை பார்த்து கொண்டிருக்கலாம். ஆனால் மக்களின் பாலும் சமூகத்தின் பாலும் அக்கறை கொண்டுள்ள ஒரு ஆள் தான் இதுபோல் அறிக்கைகளை, மக்களுக்கு பயன்படக்கூடிய அறிக்கைகளை தர முடியும். தன்னை போன்ற ஒரு ஃபேமஸானவர்கள் தருகிற ஒரு அறிக்கை மக்களை வெகுவாக சென்றடையும். அதன்படி மக்கள் அதை கேட்டு பல பேர் அதனால் பயன்பெறுவார்கள். சர்க்கரை நோயை கட்டுக்குள் கொண்டு வருவார்கள். அதனால் அவர்கள் மகிழ்ச்சியாக இருப்பார்கள், துன்பங்களிலிருந்து காக்கப்படுவார்கள் என்று ரஹ்மான் அந்த அறிக்கையை வெளியிட்டிருந்தார். அதுபோல பல அறிக்கைகளை ரஹ்மான் மக்கள் நலனுக்காக வெளியிடுபவர், அமைதியானவர், சாந்தமானவர், இறைபக்தி உள்ளவர். ஆகையால் அவருடைய வாழ்க்கையில் அமைதியும் வெற்றியும் தொடர்ந்து கிடைக்க வேண்டும் என்று நாம் அனைவரும் இறைவனை பிரார்த்திப்பதோடு இன்னும் பல ஆஸ்கார் விருதுகளையும் அவர் வெல்ல வேண்டும். தமிழுக்கும் தமிழ் உலகுக்கும் அவர் இன்னும் பல அரிய சாதனைகளை பெற வேண்டும். அதற்கான ஒரு மன உறுதியையும் மன அமைதியையும் இறைவன் அவருக்கு தர வேண்டும் என்று இறைவனை வேண்டி நண்பர்கள் அனைவரும் நாம் அனைவரும் அவருக்கு ஒத்துழைக்க வேண்டும். இல்லாத செய்திகளை பரப்புகிற செய்திகளை நாம் பார்க்காமல் பெரிதுபடுத்தாமல் அவருக்காக நாம் இறைவனிடத்திலே வேண்டிக் கொள்ள வேண்டும். மீண்டும் ரஹ்மான் மகிழ்ச்சியுடன் வளமர எல்லாம் இறைவனை வேண்டுகிறோம். மீண்டும் இதுவும் வேறு வீடியோவில் சந்திக்கும் வரை அன்புடன் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.